அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த தகவல் பங்கு சந்தையில இருக்கட்டும், இல்ல கோல்டு மார்க்கெட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்களும் சொல்றாங்க. அப்படி இந்த ரூபாயோட மதிப்பு குறையறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கு? இந்த ரூபாயோட மதிப்பு குறைவுனால ஒட்டுமொத்தமா இந்தியன் எக்கானமில இது என்ன மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எப்பவுமே எந்த வேல்யூல இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் கான்சியஸா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது கடந்த சில மாதங்களாவே தொடர்ந்து ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றோம். சோ அப்படி வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் ரூபி வேல்யூ 90 தொற்றும் 100 தொற்றும் அப்படிலாம் தொட்டுட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி ரூபி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 90 ரூபாவை டச் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த 90 ருபீஸ் அப்படிங்கிறது வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ருபி வேல்யூவா பார்க்கப்படுது. ஏன்னா ருபி வேல்யூ 86 ருபீஸை கிராஸ் பண்ணும்போதே நிறைய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தங்கம், க்ரூட் ஆயில் மாதிரியான பொருட்கள்ல கூட இதோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் எக்கானமியை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு 90 ரூபாய் அப்படிங்கிற இந்த நம்பரையும் டச் பண்ணிருக்கு. ஸோ 90 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு டாலரினுடைய மதிப்புக்கு நீங்க இந்திய ரூபாயில கணக்கு பண்ணும்போது ஒரு டாலரோட மதிப்பு இந்திய ரூபாய்க்கு 90 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாலரோட மதிப்பு இந்திய ரூபாயோட நம்ம கணக்கு பண்ணும்போது 90 ரூபாய் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஏன் பெரிய நம்பரா இருக்கு, இது எங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பிசினஸ்ல நம்ம ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கும்போது டாலர்ஸ்ல தான் அந்த ட்ரேடிங் நடக்கும். டாலர்ல நம்ம கிட்ட இருந்து ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் பிசினஸ்ல எல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி க்ரூட் ஆயில் வாங்கும்போது அதையும் நம்ம டாலர்ஸ்ல தான் ட்ரேட் பண்றோம் அப்படிங்கும் பட்சத்துல அதுலயும் இந்த டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வர்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எதனால நடக்குது, எதனால இந்திய ரூபாய் இவ்வளவு வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல ட்ரேட் டாக்ஸ் போயிட்டு இருந்தது அப்படிங்கறத நமக்கு தெரியும். சோ இந்த ட்ரேட் டாக்ஸ் எதனால அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து இந்தியா மட்டும் இல்ல பல நாடுகள் மேலேயும் டாரிஃபை விதிச்சிட்டு இருந்தாரு. சோ இந்தியா மேல அந்த டாரிஃப் கடுமையான அளவுல இருந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அப்படி ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாடுகளுமே ஒரு முடிவுக்கு வருவாங்க. சோ ரெண்டு நாடுகளுக்கு நடுவுலயும் இந்த ட்ரேட் சுலபமா நடக்கும். ஒருத்தர் மேல இன்னொருத்தர் கடுமையான வரிகளை விதிச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அமையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். சோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. அது எவ்வளவு சீக்கிரம் அவங்களோட முடிவு அறிவிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது இந்தியன் எக்கானமிக்கு சரி ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த ட்ரேட் டாக்ஸ் தொடர்ந்து டிலே ஆயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ அதுவும் இந்திய ரூபாய் ரொம்ப வீக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியால இருந்து அதிகமான அளவுல வெளியேறாங்க. சோ அவங்களோட முதலீடு பெருசா இந்தியாக்குள்ள வரதில்லை அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான காரணமா பல பொருளாதார நிபுணர்களும் சொல்றாங்க. சோ இதனோட ஒரு பிரதிபலிப்பா தான் நமக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்திய ரூபாயை திருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா அதோட கண்ட்ரோல் ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும். ஆர்பிஐ டாலர்ஸை விற்பனை செய்ய முடிவு செஞ்சாங்க அப்படின்னா இந்திய ரூபாய் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல ஆர்பிஐ எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா ரூபாயோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வர வாரங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் நடக்க போகுது. ஒன்னு, இந்தியாவோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங். இது ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி நடக்குது. இந்த மீட்டிங்ல ஒரு ரேட் கட் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. சோ அப்படி ரேட் கட் நடக்கும் பட்சத்துல அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான ஈவென்ட் என்ன அப்படின்னா டிசம்பர் 10ஆம் தேதி நடக்க போகுது. அது யூஎஸ் ஓட ஃபெட் ரேட் மீட்டிங். சோ இந்த ஃபெட் ரேட் மீட்டிங்ல அவங்க ஒரு ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. சோ ஆர்பிஐயும் ஒரு ரேட் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபெட் ரிசர்வும் ஒரு ரேட் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவுமே இருந்துகிட்டு இருக்கு. சோ இது ரெண்டுமே நடந்தது அப்படின்னா அது இந்திய பங்குச்சந்தைக்கும் சரி இல்ல இந்திய பொருளாதாரத்துக்கும் சரி ஒரு பூஸ்ட் கொடுக்கும். நிறைய முதலீட்டாளர்கள் இந்தியாக்குள்ள முதலீடு செய்யறதுக்கு முன் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சோ இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும் பட்சத்துல அது இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மட்டும் இல்லாம இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.